இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குட்டி டிப் தான் சொல்ல போகிறேன். நான் இப்போ வந்து வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே எனக்கு இந்த டிப் வந்து தோணுச்சு. நான் உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுறேன். என்னென்னா லஞ்ச் பேக் நம்ம வந்து உள்ள குஷனாக இருக்கிறதோ இல்லை ஒரு ஃபேன்சி லஞ்ச் பேக் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து உள்ளே தண்ணி கொட்டிடுச்சு இல்லை ஏதோ ஒரு சாப்பாடு கொட்டிடுச்சு அப்படின்னா அது அடியிலலாம் லீக் ஆகிடும். ஸோ கிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி உள்ள பிளாஸ்டிக் இருக்கிற லஞ்ச் பேக்கை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உள்ளே தண்ணி கொட்டினாலும் எது பண்ணாலும் வெளியில் லீக் ஆகாது. இப்போ எனக்கு பேகுக்கு அடியில் தண்ணி இருக்கிறது. நான் அங்கே கழுவுற வைக்கிற இடத்துல வச்சுருந்ததுனால அடியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேக்கை நீங்கள் டெய்லி வாஷ் பண்ணி கூட லஞ்ச் பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே அந்த கிளாத் இருக்கிறதோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம டெய்லி வாஷ் பண்ண முடியாது. ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் அது காயாது. பட் இதே மாதிரி உள்ள பிளாஸ்டிக் கவரில் இருக்கிறது நீங்கள் வாங்கினீங்கன்னா டெய்லி வாஷ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ காமனாகவே நம்ம லஞ்ச் பேக்கில் டெய்லி ஃபுட்டு வச்சுட்டே இருக்கிறதுனால உள்ளே வந்து அந்த ஃபுட்டோட ஸ்மெல் இருக்கும். நீங்கள் லஞ்ச் பேக்கை டெய்லி நைட்டு ஓப்பன் பண்ணி ஹேங் பண்ணுங்கள். அதே மாதிரி இதை மாதிரி பிளாஸ்டிக்காக வாங்கிட்டிங்கன்னா டெய்லி வாஷ் பண்ணி ஹேங் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மெல் இல்லாமல் லஞ்ச் பேக் நீட்டாக மெயின்டைன் ஆகும்.